Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேச போகிற ஒரு இரவு. அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. There is lots of questions in our life. நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து there are a lot of questions. மிகவும் அதிகமான கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சில வேளைகளில் நமக்கு பதில் கிடைக்காததினால் சில அழுத்தங்கள், சில பாதிப்புகள், சில மனமுறிவுகள், சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல வருது. ஏன்? நம்ம ஆண்டவர் மேலேயே நமக்கு ஒரு பெரிய மன கஷ்டம் வருகிறது. ஏன் ஆண்டவர் இதுக்கெல்லாம் பதில் தர மாட்டேங்கிறாரு? We are mankind. நாம் எல்லாரும் மனுஷர்கள். உடனே எல்லாம் பதிலும் வேணும் என்று நினைப்போம். மனுஷர்கள் எதை நோக்கி இந்த உலகம் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? AI, ஆட்டோமேட்டிக்கல், ஃபுல்லா AI ராபர்ட்ஸ் மூலமாக நவீன டெக்னாலஜிக்குள்ள உலகம் போய்கிட்டு இருக்குது. Why? People want quick answers. உடனடியாக பதில்கள் வேண்டும், உடனடியாய் காரியம் நடக்க வேண்டும், உடனடியாய் சில அற்புதங்கள் நடந்துவிட வேண்டும், தேவன் உடனடியாய் பேச வேண்டும் என்று people are so rushing to the answers. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்தே கூட ஒரு கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சில வேலைகளை, சில பாடங்களை செய்தாதான், சில ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். அதுபோல தான் வாழ்க்கையும். அவர் தெய்வமாய் இருக்கிறபடினாலே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் தேவனிடத்தில் உடனே பதில் வரும் என்று. அவர் எல்லாம் செய்ய வல்லவர் தான், பதிலை தர வல்லமை உள்ளவர் தான், பதில் அவரிடத்தில் இருக்கிறது உண்மைதான், பதில் நிச்சயமாய் அவரால் கொடுக்க முடியும் தான். ஆனால் தேவன் உடனே செயல்படுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் கர்த்தர், அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய தெய்வம், அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். He knows everything. உள்ளும் புறம்பும் விஷயத்தை அறிந்தவர். நமக்கு இப்பொழுது நடக்கிறது மாத்திரம்தான் தெரியும். இப்பொழுது நமக்கு கேட்டிருக்கிற சில செய்திகள் மாத்திரம்தான் நம்ம காது கெட்டியிருக்கும். நம்ம பார்க்கிற சில விஷயம்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மனுஷனுடைய பார்வை, மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய இருதயம் ஒரு குறுகினது என்பதை எத்தனை பேரால் ஒத்துக்கொள்ள முடியும்? நம்மனால பார்க்கறத தான் யோசிக்க முடியும், கேட்கறத தான் சிந்திக்க முடியும். நம்முடைய இருதயம் ரொம்ப சின்னது, நம்முடைய மைண்ட் ரொம்ப குறுகினது. ஆனால் அவர் பெரியவர். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஆண்டவர் பெரியவர். He is so big. அவர் ரொம்ப பெரியவருங்க. அவருடைய நினைவுகள் உயரம், அவருடைய அன்புக்கு அகலம் இல்லை, அவருடைய ஆலோசனைக்கு நிகரான ஆலோசனை இந்த பூமியிலே இல்லை. The way he think, the way he walk, the way he deal with us, அவர் காரியங்களை செய்கிறது எல்லாமே சற்று வித்தியாசமா இருக்கும். நாம நினைக்கிறபடி அவர் செயல்படுகிறவர் அல்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ நினைக்கிறபடி அவர் செயல்படுகிறவர் அல்ல.
ஹல்லேலூயா. அவர் நம்ம நினைக்கிறத காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்க கேட்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எல்லாரும் சொல்லுங்கள், அறிவிப்பார். எல்லாரும் சொல்லுங்கள், அறிவிப்பார். ஆங்கிலத்திலே அதற்கு என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஆன்சர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதில் சரியான நேரத்தில் எனக்கு வரும்படியாக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. உங்க முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். ஐ நோ தேர் இஸ் ஆன்சர். எனக்கு தெரியும் உங்ககிட்ட சில பதில் இருக்குன்னு. ஆனா அந்த பதில் சரியான நேரத்தில் என்னை நோக்கி கடந்து வருவதாக. கொஞ்ச நேரம் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசக்கூடியமானால், அந்நிய பாஷை பேச முடிந்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், கொஞ்ச நேரம் வாய்களை நல்லா விரிவாய் திறந்து உரபா சங்கபல கதராந்தலபல உரபகதலப சந்தனமல கதலாந்தரல ருபமந்தனம சங்கலதுனி ஆல்மரஹல்பரகதோ. இந்த வருஷம் முடிவதற்குள் பதில் வருகிறது. Answers are coming from heaven. பரத்திலிருந்து உனக்கு பதில் வருகிறது. பதில் வருகிறது. கையெல்லாரும் உயர்த்தி என்னை நோக்கி கூப்பிடு என்று எந்த நிந்தை நேரிடினும் என்னை நோக்கி கூப்பிடு என்று எந்த நிந்தை நேரிடினும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவூடென்னை நோக்கிடுமே. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான, வா வா எல்லா கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத, ஆமென், பதிலை அவர் நமக்கு தர வைத்திருக்கிறாரா? அப்படின்னா ஏன் பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு இன்னும் பதில் தரல? ஏன் கர்த்தர் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தராம இருக்கிறாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு பதில் அவரிடத்திலிருந்து வரப்போகுது. நம்ம யோசனைக்கு புரியாத ஒரு பதில் அவரிடத்திலிருந்து வரப்போகுது. அது நமக்கு அறிவுக்கு எட்டாததா இருக்கிறபடினால் அவர் குறித்த ஒரு நேரத்தில் நிச்சயமாய் அந்த பதில்கள் உங்களை நோக்கி வரும். கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமாக. எனக்கு குறித்த நேரத்தில் பதில் வரட்டும் ஐயா. எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே எனக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பதிலை தர வேண்டுமானால் முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். We have to be a person who pray. ஜெபிக்கிறவர்களுக்கு தாங்க கர்த்தர் பதிலை தருவார். சில நேரம் நமக்கு பதில் வராததுனால ஜெபத்தை நாம் நிறுத்திவிட கூடாது. எனக்கு பதில்கள் கடந்து வராததினாலே நான் ஜெபம் பண்றதை விட்டுறேன்னு சொல்லவும் நம்முடைய தேவன் நிச்சயம் பதிலை தருவார். பதிலை கொடுக்கிறவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஜெபத்தை ஒரு போதும் ஒரு நாளும் நிறுத்திவிடவே கூடாது. வாசிக்கலாம் எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 12. The book of Jeremiah
chapter 29 verse 12. எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்னை நோக்கி நீ விண்ணப்பம் செய்வாய், நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? எல்லாரும் சத்தமாய் உயர்த்தி சொல்லுங்கள், என் கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். நீங்கள் இவ்வளவு நாள், இத்தனை இரவுகள், இத்தனை மாதங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் இன்னும் பதில் வராததினாலே கர்த்தர் ஜெபத்தை இன்னும் கேட்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஆல்ரெடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே செவி கொடுத்து கேட்டு விட்டார். அந்த பதில்கள் உங்களை நோக்கி வர ஒரு குறித்த நேரம் இருக்கிறது, குறித்த மாதம் இருக்கிறது, குறித்த வருஷம் இருக்கிறது. நிச்சயமாய் அந்த பதிலும் அந்த விடையும் உங்களை நோக்கி சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஹalleluya. ஜெபம் பண்ணுகிறதை நிறுத்தி விடாதிருங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறதை நீங்கள் நிறுத்தி விடாதிருங்கள். அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறதையும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துறதை நிறுத்தி விடாதிருங்கள். உங்கள் ஜெபத்தை ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. பதில் தான் இன்னும் வரலையே தவிர ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆகையினாலே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பதில் வரணும் அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்கன்னா, you have to keep on praying. நிறுத்தாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இடைவிடாம ஜெபித்து கொண்டே இருக்கணும். பதில் நிச்சயமாய் ஒரு நாள் வரும், உங்களுக்கு குறித்த நேரம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நாம் எல்லாருக்கும் இந்த நவீன உலகத்தில் உடனே பதில் வேணுங்கிற பொழுதுதான் we are getting disappointed. நம்ம ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறோம். ஆண்டவர் என்ன பதிலே தர மாட்டாரு? அவருக்கு பதில் தர முடியாததுனால இன்னும் உங்களுக்கு பதில் கிடைக்காமல்ல, அவர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அதற்காக அவர் வெயிட் பண்றார். 38 வருஷமா ஒருத்தன் குளத்தருகே படுத்து கிடக்கிறார். அவன் எத்தனையோ வருஷமா கூப்பிடுறான். எத்தனை வருஷமா கூப்பிடுறான்? 38 வருஷமாய் கூப்பிடுகிறான். இவன் நினைக்கிறான், அந்த தூதன் கலக்கும் போது நான் இறங்கிட்டா நல்லா இருக்குமே. அவன் கூப்பிடுறதெல்லாம் கூப்பிட்டு 38 வருஷம் ஓய்ந்து சோர்ந்து போற நேரத்தில் கர்த்தரே இறங்கி வருகிறார். அவன் நினைக்கிறான், பெதஸ்டா குழந்தை அவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகுதுன்னு. நோ மை சன், யூ ஹேவ் வெயிட்டட் ஃபார் 38 இயர்ஸ். நீ 38 வருஷம் காத்திருந்ததுனால நானே உனக்கு அற்புதம் செய்ய நேரடியா இறங்கி வருகிறேன். நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. சில பதில்கள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வரும், எதிர்பார்க்காதவரிடத்திலிருந்து வரும். ஆமென். ஒரு சில மனுஷங்க நமக்கு பதில் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல, கர்த்தரே சில பதில்களை உங்களுக்கு தர அவர் காலத்தை தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். Wait. Praise the Lord. ஜெபத்தில் 3 கட்டங்கள் இருக்கிறது. அதை மாத்திரம் உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு இரவு பதில் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபத்திலே 3 கட்டங்கள் இருக்கின்றன. நம்பர் 1, there is always a yes for your prayer. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு எப்பொழுதுமே ஒரு பதிலை வைத்திருப்பார். எஸ், எல்லாரும் சொல்லுங்கள் எஸ். இரண்டாவது ஒரு கட்டம் இருக்கிறது நம்முடைய ஜெபத்திற்கான கட்டம். இரண்டாம் கட்டம், there is always a no. உங்க ஜெபத்தில் இரண்டாவது ஒரு கட்டம் இருக்கு. என்னது? நோ. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சிலது ஆண்டவர் என்னன்னு சொல்லுவாரு, சத்தம் வர மாட்டுதே. எஸ் மட்டும் போது நல்லா வந்துச்சு, நோ மட்டும் நல்லா வர மாட்டுது. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் சில பதிலை என்னன்னு சொல்லுவாரு,
அதை நீங்க மனசார ஏத்துக்கணும். மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கு ஜெபத்துல, வெயிட், காத்துரு. நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஒன்னு எஸ்ன்னு சொல்லுவாரு, ஒன்னு நோன்னு சொல்லுவாரு, அல்லது கடைசி என்னன்னு சொல்லுவாரு, வெயிட். எனக்கு தெரியல உங்கள் பதில் எஸ்ஸா, உங்க பதில் நோவா, உங்க பதில் வெயிட்டான். ஆனா நிச்சயம் பதில் உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. உங்க ஜெபத்திற்கு நிச்சயம். ஐயோ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவர் கேட்கிறாரா இல்லையா, அவருக்கு காது இருக்கா இல்லையா, அது காது கொடுத்து கேட்கிறாரா இல்லையா, அவருக்கு காது இருக்கா இல்லையா, அப்படிலாம் சிலர் ஆண்டவரை பார்த்து பரியாசம் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இல்லைங்க, கர்த்தர் நீங்கள் செய்யும் எல்லா ஜெபத்திற்கும் அவர் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் பதில் மாத்திரம் சில நேரம் எஸ்ன்னு வரும், சில நேரம் நோன்னு வரும், சில நேரம் வெயிட்னு வரும். இதை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய இருதயம் எப்பொழுது ஆயத்தமோ, சில நேரம் சிலருக்கு எஸ்ன்னு வந்தா தாங்கவே முடியாது. அதை விட சிலருக்கு நோன்னு வந்துருச்சுன்னா இருதயமே ஒரு சிலருக்கு நின்றோம். ஒரு சிலருக்கு வெயிட்னு சொன்னா அதை விட கஷ்டம். ஒன்னு எஸ்ன்னு சொல்லுங்க, இல்ல ஒன்னு நோன்னு சொல்லுங்க. அது என்ன வெயிட் ஆண்டவரே? ஒரு பையன் வேடிக்கையா என்னை பார்த்து சொன்னான், பாஸ்டர் நெடுநாளா ஒருத்திக்காக ஜெபம் பண்றேன், ஆண்டவர் அவளை எனக்கு தருவாரா தரமாட்டாரா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா ஆண்டவர் எஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் நோன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் என்னதான் பாஸ்டர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு, எனக்கு வயசு போயிட்டே இருக்குன்னா. நான் சொன்னேன், அந்த பிள்ளைகிட்ட கேட்டியா, எஸ்ஸா நோவான்னு கேட்டியான்னு கேட்டேன். அவன் சொன்னா, ஆண்டவர் சொல்லாம நான் போய் கேட்க மாட்டேன். சரி, ரொம்ப நல்ல பையன் தான் நீ. இப்ப ஆண்டவர் உனக்கு என்ன பதில் சொன்னாலும் நீ ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்டேன். அதுதான் பாஸ்டர் பயமா இருக்கு. என்னத்துக்கு பயப்படுற? ஆண்டவர் ஒருவேளை நோன்னு சொல்லிட்டார்னா செத்துருவேன் பாஸ்டர். அதனால தான்டா இன்னும் பதில் சொல்லாம இருக்காரு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க. சில நோ நமக்கு தாங்காது, சில எஸ் நமக்கு முடியாது, சில நேரம் வெயிட் ஆண்டவர் சொல்லும் போது நம்மளால பொறுத்திருக்க முடியாது. ஆனா இது மூணும் அவர் இடத்தில் இருந்து நமக்கு வந்தா, என்னைக்கு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்றோமோ அப்போ எல்லாம் பதிலும் உங்களை நோக்கி துரிதமாய் கடந்து வந்துவிடும். Are you ready for anything that the Lord is going to give you as an answer? ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேயா? ஆண்டவர் ஓகேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஓகேயா? ஆண்டவர் வெயிட்னு சொன்னா உங்களுக்கு ஓகேயா? இன்னைக்கு ஓகேன்னு சொல்லி ரெண்டு கையை உயர்த்தி யோபு மாதிரி, கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். இந்த நிலவரத்துக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்னைக்கு வருகிறாங்களோ உடனே பதில் வரும். இன்னைக்கு நான் நம்புறேன், ஒரு சிலருக்கு கர்த்தர் பதிலை தரப்போறார். நீங்க பயப்படாதீங்க. அந்த பதில் உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பதில் உங்கள் நன்மைக்கு ஏதுவான பதில் தான். ஏனென்றால் எரேமியா 29:11 சொல்லுகிறது, அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் நினைவுகளும் அது தீமைக்கு ஆன திட்டங்களும் நினைவுகளும் அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். நம்ம ஆண்டவர் எதையுமே நமக்கு தீமையாய் செய்யவே சமாதானம் தாங்க. அது எஸ் ஆனாலும் உங்க சமாதானத்துக்கு தான், அது நோவானாலும் உங்க சமாதானத்துக்கு தான், அது வெயிட்னு சொன்னாலும் அது உங்க சமாதானத்துக்கு தான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஐ எம் ரெடிலா. நான் சொல்ற செய்தி எத்தனை பேருக்கு விளங்குது? கையை உயர்த்தி ராமன் போட்டுருங்களேன் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டங்க, நம்ம கஷ்டம். ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்றான், அவர் ஒன்றும் பதில் தரல. ஆக்சுவலி ஆண்டவர் சொல்றாரு, நான் ரெடி தான், ஆனா கொடுக்க போற பதிலை ஏத்துக்க நீ ரெடியா? ஆண்டவர் சொல்றாரு,
உனக்கு இருக்கிற இப்ப பிள்ளை, உனக்கு இருக்கிற வேலை, உன் குடும்பம் எல்லாமே உன்னை விட்டு போகுது. யோபு யோபு எஸ்ன்னு சொன்னாரா? யோபு எஸ்ன்னு சொல்லி நடந்தாருங்க. அந்த எஸ்ன்னு சொல்லி அது கஷ்டமா இருந்தாலும், அந்த பதில் கஷ்டமா இருந்தாலும் அதில் நடந்தார் பார்த்தீங்களா? ஒரு டைம் வந்தது, அவர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பிக் கொண்டார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போற்றுங்க பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு யோபு, ஒரே நாள்ல வீடு போகுது, ஒரே நாள்ல பிள்ளைகள் சாகிறார்கள், ஒரே நாளிலே எல்லாத்தையும் இழந்து போகிறார். அந்த நேரத்துக்கு அந்த பதில் அவரை உடைச்சிச்சு, நொறுக்குச்சு, அவருடைய விசுவாசத்தை அசைக்க பண்ணிடுச்சு. உத்தமனா, சன்மார்க்கனா, தேவனுக்கு பயந்தவனா நான் வாழ்ந்து என்ன புண்ணியம், இதை எல்லாத்தையும் இழந்துட்டேனே என்று சொல்லி ஊரார் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், சொந்த மனைவியே சொல்றா, ஏண்டா இன்னும் ஜீவனை வச்சிட்டு இருக்கிற? நீ கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கைக்கும் உத்தமத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் உனக்கு கிடைச்ச பதில் இதுதான். ஆண்டவரை நீ தேடி போனதுக்கு உனக்கு கிடைச்ச பதில் இதுதான். யோபு எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார். நன்மையை பெற்ற நாம் கொஞ்சம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ மை காட், ஸ்தோத்திரம் பண்ணாரு பாருங்க. ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஓ மை சன் ஜோப், you are okay with all my answers. ஆண்டவர் சொல்றாரு, யோபு நான் எந்த பதிலை கொடுத்தாலும் உனக்கு ஓகே. நான் எஸ்ன்னு சொன்னாலும் உனக்கு ஓகே, நான் நோன்னு சொன்னாலும் ஓகே, நான் வெயிட்னு சொன்னாலும் உனக்கு ஓகே. இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாய் நீ பெற்றுக்கொள்வாய். ஓ கரைகளை உயர்த்தி இந்நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்திருக்கணும். அன்றைய பிள்ளைகளை, நீ இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளுவாய். நீ இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பதிலுக்காய் ஸ்தோத்திரம் சொல். கையை உயர்த்தி ஹalleluya. நன்றி ஆண்டவரே, இடைவிடா நன்றி உமக்குதானே. கையை உயர்த்தி, இணையில்லா தேவன் உமக்குதானே. எந்த பதிலானாலும் இடைவிடா நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன். சொல்லுங்களேன், என்ன நடந்தாலும் நன்றியா, என்னை யார் கைவிட்டாலும் மனசார பாடுவோமா? என்ன நடந்தாலும், என்னை யார் கைவிட்டாலும், கையை உயர்த்தி நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே. எங்கள் இணை இல்லாதே இடைவிடா இடைவிடா எல்லாவற்றுக்கு நன்றி அப்பா. நீங்க தரப்போற எந்த பதிலானாலும் ஸ்தோத்திரம். Hallelujah. ரெடியாங்க? Are you ready for any yes? அண்ணா ஒரு ஆமென் வரல. Are you ready for any no? கொஞ்சம் சவுண்ட் குறையுது, நோக்கு மட்டும். Are you ready for no? Are you ready for wait? Petra Church, you have to get ready for all the answers. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்க தேவனுக்கு தெரியும் அது உங்க நல்லதுக்கு. ரோமர் 8:28 சொல்லுகிறது, தம்மை நோக்கி அன்பு கூர்ந்து அவர் இடத்திலே நம்பிக்கை உள்ள எந்த பிள்ளைகளுக்கும் நடக்கிறது எல்லாமே அது சமாதானத்துக்கும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதாக. வாசிக்கலாமா? ரோமர் 8:28.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, எத்தனை பேர் ஜீசஸை லவ் பண்றீங்க? கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ. ஏங்க, ஆண்டவரை நேசிச்சதுனால தான் நீங்க ராத்திரி வந்திருக்கீங்க. அவர் ஏதோ ஒரு பதில் தர போறாருன்னு தானே வந்தீங்க. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுக்கு தரப்போற எஸ்ஸுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம், அவர் உங்களுக்கு தரப்போற நோக்கும் நீங்க பயப்பட வேண்டாம், அவர் உங்களுக்கு தரப்போற வெயிட்டுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவா. ஐயா, டிக்ளேர் பண்ணுங்களேன் வாயை திறந்து, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். சகலமும் நன்மைக்கு. ஒரு ஆமீன் வரலையே. ஒரு உதாரணம் சொல்றேனே. டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் ஒரு ரிப்போர்ட் தரான். சொல்ல முடியாத ஒரு வியாதி உங்களுக்கு ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தோன்னே, ஆண்டவர் எனக்கு தான் பதிலா கொடுத்துருக்கிறாரா, என்ன செய்யணும்? ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த வியாதி உங்களுக்கு வந்தது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப கெட்டது. ஆனா கர்த்தரை பொறுத்த வரையிலும் அந்த வியாதியை அவர் உங்களுக்கு கொடுத்து, உங்களை சரிப்படுத்தி, உங்களை சீர்படுத்தி, உங்களுக்கு ஒரு நாள் சுகத்தை கொடுத்து, அவர் நாமத்தை இந்த வியாதியின் மூலமா மகிமைப்படுத்த போறாரு. உங்களை அவருக்கு சாட்சியா நிறுத்த போறாரு. அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. யாரோ ஒருவர் உங்களுக்கு இந்த தீமை செஞ்சிட்டாங்கன்னு ஒரு பதில் வந்துருச்சா? ஆண்டவரே, இவ்வளவு உண்மையா வாழ்ந்த எனக்கு இதுதான் பதிலா? எஸ், அதான் உனக்கு பதில். கையை உயர்த்தி எல்லாரும் என்ன சொல்லணும்? திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு, நீங்க என்ன போடணும்? ஏன்னா ரோமர் 8:28 படி, அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் சகலமோ எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.